தினம் கார்த்தாலேந்து மனசுல ஓடின்னு இருக்கிற ஒரு விஷயம். அத சொன்னாதான் மனசு நிம்மதிப்படுங்கிறதுக்காக இந்த தீர்வை நோக்கி நேற்றைய முன்தினம் ட்ரெயின்ல ஏறும்போது ஸ்ரீரங்கத்துல இருந்து கபாலீஸ்வர் கோவிலுக்காக நேத்திக்கு கோவிலுக்கு கபாலீஸ்வரர்ல ப்ரோக்ராம்காக ஹரிக்கதைக்காக ட்ரெயின் ஏறும்போது படுத்துட்டேன் அந்த கோச்ல. அப்போ ஒருத்தர் உள்ள வந்தார். குட் ஈவினிங், காட் பிளெஸ் யூ. உடனே நான் கண்ணை தூக்கி இப்படி பார்த்ததும் ஐ எம் அ ஃபாதர் அப்படின்னு சொன்னார். ஐ எம் அ ஃபாதர் இன் அ சர்ச். உடனே நான் மரியாதையோட வணக்கத்தோட ரெஸ்பெக்ட்ஃபுல்லா எழுந்து நமஸ்காரம் ஃபாதர் அப்படின்னு சொன்னேன். பிகாஸ் பேசிக்கலி ஐ ரெஸ்பெக்ட் ஆல் ரிலிஜன்ஸ். Basically, we all respect, all Hindus respect all religions, and true Christians and true Muslims also respect all religions. I believe. So, எல்லாருமே நான் படிச்சதே ஒரு கான்வென்ட்ல தான், ரோஸ்டர் மெட்ரிகுலேஷன். And I have a lot of Christian friends. I have a lot of Muslim friends. நாங்க எல்லாருமே ஒரு குரூப்பா எதை பத்தி வேணாலும் டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ அப்படி இருக்கிற ஒரு மைண்ட் செட் உடைய ஒரு பொண்ணா ஃபர்ஸ்ட் லெட் மீ கிவ் மை நேச்சர். பிகாஸ் கான்வென்ட் எஜுகேட்டட் அண்ட் தோ ஐ வேர் த 9 years டு ஐடென்டிஃபை மை செல்ஃப் வித் மை கல்ச்சர் அண்ட் இந்தியன் ஹிந்து ட்ரெடிஷன், ஐ எம் ஓபன் டு ஆல் டிஸ்கஷன்ஸ் விச் ஆர். ஆனா அந்த ஃபாதர் உடனே நீ எந்த ஊரு, எந்த நேட்டிவ் பிளேஸ்? ஐ செட் ஸ்ரீரங்கம். சோ என்ன படிச்சிருக்கமா? சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி. இப்போ எதுக்கு போறீங்க? நான் வந்து கபாலீஸ்வர் கோவில் ப்ரோக்ராம். கபாலீஸ்வர் கோவிலா சொல்லிட்டு immediately he said, please understand that there is only one way to heaven. I was just listening, and that one way is accepting Jesus. He சொன்ன உடனே he is wearing a violet color suit and a pant. ஒண்ணுமே ரிப்ளை பண்ணல. I was just asking him, நீங்க எந்த சர்ச்ல ஃபாதர்? With all my respects, I was asking எந்த சர்ச்ல? திருவள்ளூர் ஊர்ல, சென்னையில. அப்பப்போ திருச்சிக்கு வருவேன். So I just kept on listening. There is only one way to heaven. You have to accept Jesus. I have visited 4 times Bethlehem, and you know, அங்க வந்து அந்த டோம் வந்து திறந்திருக்கு. What does that show? That Jesus is the only living God. Still I continued listening because I'm not against any God at all. So when he said திருப்பி நடுவுல Jesus loves you சொன்னா, thank you so much because Jesus loves me. Yes, I'm fine because அவருக்கு என்ன பிடிச்சிருக்கே அப்படின்னா நான் வந்து திரும்பியும் கண்டினியூ பண்ணேன். I was just listening to what kind of என்ன மாதிரி அவர் பேசுவார்னு, like how he generally talks to people. I was just listening. ஒண்ணுமே பேசல. சார் கண்டினியூ பண்ணார். only our Jesus live for people. அவர் செத்ததுமே blood அப்படியே சொட்ட for people. He lived and he died for people. No other God did. Again I'm telling you, the only way to heaven is accepting Jesus. You accept him. You have to accept him. அப்ப சொல்லும் போதுதான் எனக்கு சொரேர்னு ஒரு ரோஷம் வந்தது. I have to accept him. I have accepted everybody. நமக்கு சர்வம் பிரம்மமயம். சர்வம் பிரம்மமயம் is the concept of the true dharma of the Sanatana Dharma's Hinduism's true dharma. எல்லாம் நமக்கு வந்து கல்லும் தெய்வம், மண்ணும் தெய்வம், பூமியும் தெய்வம், பூமா தேவி, ரிவர்ஸும் தெய்வம். continued and அப்ப சொல்லும் போது there's only one way to go heaven, Jesus. உடனே I kind of said, but we believe in many ways to heaven அப்படின்னு நான் சொன்னேன். We believe in many ways to heaven. கர்மயோகம் ஒர்க் பண்ணியே செல்ஃப்லெஸ் ஒர்க் மூலமாவும் தெய்வத்தை அடைய முடியும். Even an atheist can attain heaven if he does work selflessly and works for the nation. கர்மயோகம், ஞான யோகம், சரணாகதி, பக்தி யோகம், இந்த மாதிரி we believe in many ways to heaven அப்படின்னு நான் சொன்ன உடனே அதனால இன்னும் that is in Bhagavad Gita அப்படின்னு சொன்ன உடனே
special, he said. எல்லாரும் அக்செப்ட் பண்ண முடியுமா? யூ கேன் அக்செப்ட் ஆல் காட்ஸ். யூ ஹேவ் ஒன்லி ஒன் மதர் அண்ட் ஃபாதர், நோ அப்படின்னு கேட்டார். அப்பதான் எனக்கு தோணிட்டு, இந்த மாதிரியா எல்லா பெண்கள், இப்போ பெண் அபியூஸ் அகேன்ஸ்ட் விமென் அப்படிங்கறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் ட்ரக்ஸ், இட்ஸ் நாட் ஜஸ்ட் நார்காட்டிக்ஸ், நாட் ஜஸ்ட் ஈவ் டீசிங். எனக்கு ஒரு நிமிஷம் அந்த சிங்கப்பட பெண் படைக்கு போன் பண்ணி somebody is doing religion teasing, eve teasing மாதிரி religion teasing அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமான்னு தோணுது. ஏன்னா விமன் அபியூஸ்க்கு இதுவும் கேர்ள்ஸ் ஆர் ஆல்சோ, கேர்ள்ஸ் பாய்ஸ் போத் ஆஃப் தெம் ஆர் பீயிங் பிரெயின் வாஷ்ட். ஒரு ட்ரெயின் ஜேர்னில நம்ம முன்னாடி எப்படி ட்ரெயின் ஜேர்னில ஒரு 2 ஹிந்துஸ் ஒரு ட்ரெயின்ல போனா எதை பத்தி பேசுவோம்? நீ என்னப்பா வேலை பண்ற, நீ என்ன, உன்னோட வேலையில என்ன டெசிக்னேஷன், உன்னோட கம்பெனில என்ன மாதிரி ப்ராடக்ட் டிசைன் பண்ணுவாங்க, அந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் ஆகும், அதுல இப்போ ஏஐல என்ன சேஞ்ச். திஸ் இஸ் வாட் வி ஜெனரலி டாக் அஸ் ஹிந்துஸ் டு கிறிஸ்டியன்ஸ் ஆர் டு முஸ்லிம்ஸ். வி டோன்ட் டூ கன்வர்ஷன். அதனாலதான் மத மாற்றம், ஃபோர்ஸ்ஃபுல் மத மாற்றத்துக்கு எகெயின்ஸ்டா ஐ திங்க் டாக்டர் ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது she brought about a very beautiful the சட்டம். அது வந்து ஃபோர்ஸ்ஃபுல் மத மாற்றம் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு ட்ரெயின் ஜர்னில திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம். என்கிட்ட ஒரு 9 கஜம் கட்டிண்டு என்ன பார்த்தாலே தெரியும் நான் வந்து பக்கா ஹிந்துன்னு. என்கிட்டயே இப்படி நடந்தா எவ்வளவு கேர்ள்ஸ் சாதாரணமா நமக்கு விஷயம் தெரியாத, ஹிந்துயிசம்னா என்னன்னே தெரியாத கேர்ள்ஸ் கிட்ட எவ்வளவு நடக்கும். பிகாஸ் வாட் தே கீப் சேயிங், உங்களுக்கு என்ன மெனி காட்ஸ் இருக்கே. ஆமா இருக்கு, சோ வாட், நாங்க எல்லாம் உன்னையுமே நாங்க தெய்வமா பார்த்துதானே நமஸ்காரம்னு சொல்றோம். எங்களுக்கு துவேஷமே கிடையாது. பகவன கருள்வாய் நெஞ்ச, பாரதியார் சொன்ன மாதிரி எல்லாவிடத்திலேயும் அன்புருவான நம் பரமன், நம்மளுடைய பரமாத்மா இருக்கார். அன்னை பராசக்தி எவ்வுருவாயினும் அவ்வுருவத்துல இருக்கார். அப்படிங்கும்போது ஒரு ஃபிஷ்ஷையும் மத்ஸ்யாவதாரம் அப்படின்னு கொண்டாடுவோம், ஒரு ஆமையும் கூர்மாவதாரம்னு கொண்டாடுவோம், ஒரு பன்னியையும் வராக அவதாரம்னு கொண்டாடுவோம். எல்லாரையுமே நாங்க தெய்வம் டுவார்ஃப்னு பழிக்க மாட்டோம். நான் இடத்துல நாமதேவர் வந்து பாண்டுரங்கனை பார்த்தா, கழுதன் இடத்துல ஞானேஸ்வரர் வந்து ஏகநாதர் பாண்டுரங்கனை பார்த்தார், கழுதையில ஏகநாதர் பார்த்தார், எருமேல ஞானேஸ்வரர் பார்த்தார், புலியில ஜெகமித்ர யோகான்னு ஒருத்தர் பார்த்தார். அப்படி இருக்கும்போது தின்னவரும் புலிர், அந்த பகைவன் கருள்வாய் தான் எனக்கு ஞாபகம் வருது. அப்படி இருக்கிற ஒரு சனாதன தர்மத்துல எல்லாரையும் இன்க்ளூசிவா எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லிட்டே இருக்கும்போது திரும்பியும் why do you have so many gods? We see everybody as God. சர்வம் பிரம்மமயம். எங்களுக்கு வந்து கங்கா தேவி மாதா, காவேரி தாயார், நேச்சரே எங்களுக்கு துளசம்மா, எங்களுக்கு துளசம்மா தேவி. நமக்கு வந்து உலகமே தெய்வமாச்சே. ஒரே தெய்வம் அப்படிங்கறது எங்கேந்து வந்திருக்கு? இந்த கான்செப்டே ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ச ஏகஹா அப்படின்னு வேதத்துல இருக்கிற வேதிக் வேர்ட் ச ஏகஹா, அவன் ஒருவன் தான். ஆனா பல ரூபங்கள்ல நேச்சர்லயே ஒரு காக்கை சிறகு நிலையிலயும் அவர் இருக்கார், பச்சை மரத்திலும் அவர் இருக்கார் அப்படின்னு உலகம் பூரா வியாபித்து கொண்டு இருக்கக்கூடியவர் ச ஏகஹா, அவர் ஒருவர் தான். அந்த ஒருவரே பல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரோல்ஸ் எடுக்கும் போது, உங்க அப்பாவே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தான், ஆனா அதுக்காக ஜட்ஜப்பா நான் கூப்பிடுறோம், அப்பா தானே கூப்பிடுறோம். இல்ல ஹஸ்பண்ட கூப்பிடும் போது அவ வந்து ஜட்ஜ் சார் நான் கூப்பிட முடியும். அவரே மனைவிக்கு கணவர், குழந்தைகளுக்கு அப்பா. டூரிஸ்டா போனா அவர் வந்து யாத்ரிகர், இஸ் அ டூரிஸ்ட், இஸ் அ பில்கிரிம். அதே மாதிரி ஒரே ஒருத்தரே படைக்கும் போது பிரம்மா, காக்கும் போது விஷ்ணு, அழிக்கும் போது சிவன். அதுக்கும் மேல ஃபீமேல் காட்ஸ், எல்லா காட்ஸுக்கும் ஒரு ஃபீமேல் டிவினிட்டி சக்தி. மேக்சிமம் ஃபெமினிசம் ஹிந்துயிசம்ல தான் இருக்கு. எல்லா ஃபீமேல்ஸையும் போற்றி அழுத்தி ஒப்ரெஸ் பண்றது இல்ல. எல்லா ராணிகள், மதுரை மீனாட்சி, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள், எல்லா கோவில்லையும் தாயார் சன்னதி இல்லாத கோவிலுக்கு யாரும் போவே மாட்டா. எங்கேயுமே இங்க கபாலீஸ்வரர்னா கற்பகாம்பாள்,
எல்லா இடத்துலயும் தாயார் ஃபீமேல்ஸ்க்கு டிக்னிட்டியும் கௌரவமும் கொடுக்கற நம்மளுடைய தர்மத்தை நம்ம யாரையுமே வெறுக்கல, எல்லாரையும் நேசிக்கிறோம். பட் why are you forcefully trying to put your opinions on each and everybody? உடனே திரும்பி அவர் சொன்னார், let me continue and finish the story. அவர் சொன்னார் திரும்பியும் Jesus loves you. நான் உடனே எஸ், ஆர் சிவா, ஆர் ராமா, ஆர் கிருஷ்ணா, ஆர் முருகா ஆல்சோ லவ் யூ அப்படின்னு உடனே கோபம் வந்துடுது. ஜீசஸ் லவ்ஸ் யூ போது எனக்கு சந்தோஷமா தானே இருந்தது, எனக்கு அவர் என்ன நேசிக்கிறாருன்னும் போது. நான் சிவனும் முருகனும் எல்லா தெய்வங்களையும் உங்களுக்கும் they all also love you அப்படின்னு சொன்னா அவரையும் ஏத்துக்க முடியல. he could not take it. he could not take it. அப்போதான் சொன்னார் one mother one father தானே. அதேதான் ஜேடி பாய் அப்படிங்கிறவோ ஐகானிக் இந்தியன் விமன்ல சொன்னா. அத சொல்றதுக்காக தான் இன்னைக்கு வரும். அவ வந்து போர்ச்சுகீஸ் பீப்புள் நிறைய கன்வர்ஷன் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு அழகான படம் வரைஞ்சா. ஒரு அம்மா கிட்ட இருந்து குழந்தைய வேற ஒரு ஆசுரிக்கா ஒரு ஒத்தம் புட்டிங்கிண்டு போறான். அப்போ இந்த பெயிண்டிங்க ஜேடி பாய் இந்த போர்ச்சுகீஸ் குவீன் கிட்ட கொடுத்து இது என்னன்னு தெரியறதா, இந்த அம்மா எங்களோட ரிலிஜன், இந்த குழந்தை இந்த ரிலிஜன்ல பிறந்த ஒரு குழந்தை, யார் யார் எந்த ரிலிஜன்ல பிறந்திருக்கார்களோ அப்படியே இருக்கட்டுமே, இல்ல அவர்களுக்கா ரொம்ப பிடிச்சு மாறினா மாறட்டுமே, ஆனா அத போர்ஸ் பண்ணி புட்டிச்சு இழுத்துண்டு ஒருத்தன் போறானே அவனை நீங்க கண்டிக்க வேண்டாமா? இது அரசாங்கம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? கவர்மெண்ட்ஸ் டியூட்டி டு ப்ரொடெக்ட் ஈச் பர்சன்ஸ் ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ். எல்லாருக்கும் அவர்களுடைய ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் இருக்க வேண்டாமா? டு கண்டினியூ தி ஸ்டோரி, இது எனக்கு முதல் முறையா நடந்ததில்லை, 4வது முறை. ஃபர்ஸ்ட் டைம் 15 years பேக் ட்ரெயின்ல இதே மாதிரி ஸ்டேஷன்ல இந்த பக்கம் என்னோட ஹஸ்பண்ட் ஹரியண்ணா நிக்கிறார், இந்த பக்கம் என்னோட பிரதர் இன் லா ரங்கஜி நிக்கிறார். ஒருத்தர் எங்கிட்ட வந்து சிடியும் பேம்ப்ளேட்டும் கொடுத்தார். சோ நான் வந்து இத முன்னாடியே ஏன் நான் சொல்லல அப்படின்னு சில பேர் கேட்டா, நான் அவ்வளவு சீரியஸா அத ப்ராபப்ளி எடுத்துக்கலையா, என் தவறா, என் குற்றமா, இல்லாத போனா எனக்கிட்ட ஒன்னும் பண்ண முடியாதுங்கிற. இப்போ நான் என்ன யோஜனை பண்ணல, விஜயஸ்ரீ குழந்தைகளை மட்டும் இல்ல, at large all children, all youngsters, Gen Z who are being brainwashed by other religions, not only Christianity, இந்த பக்கம் முஸ்லிம்ஸ், இந்த பக்கம் கிறிஸ்டியன்ஸ், எல்லாருமே நாங்கெல்லாம் ட்ரூ கிறிஸ்டியன் அண்ட் ட்ரூ முஸ்லிம்ஸ் நெவர் டூ திஸ். எவ்வளவு சந்தோஷமா நாங்க எல்லாம் ஒற்றுமையா வாழ்ந்துட்டு இருக்கோம் தெரியுமா? இந்தியா இஸ் த ஒன்லி கண்ட்ரி விச் ஆல்வேஸ் பிரிங்ஸ் இன் ஹார்மனி பிட்வீன் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் அண்ட் ஹிந்துஸ். அப்படி இருக்கும்போது இந்த ஹார்மனியை கெடுக்கிற மாதிரியா இந்த மாதிரி சிலர், நான் அந்த மதத்தை எகெயின்ஸ்டா சொல்லல. இட்ஸ் a beautiful, every religion it has come with a beautiful purpose, it has come with a ஒரு பரந்த நோக்கத்தோடு தான் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி தான் என்ன வந்து வளர்த்தது. ஆனா இப்போ கெட்டிங் பேக் டு தட், ஒரு சீடியும் பேம்ப்ளேட்டும் என் கையில கொடுத்து நீங்க இதே 9 கச்சம் கட்டிக்கலாம், நான் சொல்றது 15 years பேக், இதே 9 கச்சம் கட்டிக்கலாம், இதே பொட்டு எடுக்கலாம், நவராத்திரியில கொலுவும் வைக்கலாம், நீங்க தீபாவளி கொண்டாடலாம், கிவ் யுவர் ஹார்ட் டு ஜீசஸ் அப்படின்னு சொன்னோடனே இந்த நான் வந்து கொஞ்சம் நாட்டி கேர்ள், அதனால ஓ அப்படியா சொல்லுங்களேன், ஓகே 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 அப்படின்னு சொன்னேன். then he went on, you can just continue with your own name, just கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கெல்லாம் வெரி வெரி ஈஸி, சுவாமினா ஆரோக்கிய சுவாமின்னு சொல்லுவோம், மீரானா மீரா பால் அப்படின்னு சொல்லுவோம், ருக்மிணினா ருக்மிணி டேவிட் அப்படின்னு சொல்லுவோம். so just add it, ஓகே. கண்டினியூ பண்ணிட்டே இருந்தார். சோ நீங்க அப்படியே இருக்கலாம். அந்த மாதிரி நாங்க 800 ஃபேமிலிஸ் மாத்திருக்கோம். நான் சொல்றது 15 years பேக். அந்த சங்கத்துக்கு பேரு பிராமன் கிறிஸ்டியன் அசோசியேஷன் அப்படின்னு பேரு. பிராமின் கிறிஸ்டியன் அசோசியேஷன் 800 ஃபேமிலிஸ் மாத்திருக்கோம். அண்ட் கல்யாணம் கூட நீங்க கவலைப்பட வேண்டாம், நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல பிராமின் கிறிஸ்டியன் அசோசியேஷனுக்குள்ளேயே நாங்க கல்யாணம் பண்ணி வச்சிடுவோம் அப்படின்னு சொல்ல 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 I was just thinking, என்னது ஆப்வியஸா தெரியறது that I'm a Hindu and I'm already rooted in my own culture. What is the purpose of religion? Refining a person, adane refining a person. இதுக்கு பதிலா தேவை இல்லாத யாரை நம்ம போய் மாத்தணும்,
ஒரு ராவா குரூடா வயலண்டா குத்து கொலை திருட்டு பொரட்டு கூட்டி ட்ரக் அப்படின்னு இருக்கிறவனுக்கு இது வேண்டாம்ப்பா, இந்த போதை வேண்டாம், உனக்கு காடுங்கிற நல்ல அடிக்ஷன் நான் உனக்கு கொடுக்கறேன் அப்படின்னு ப்ராபப்ளி இந்த அதர் ரிலிஜன்ஸ் எல்லாம் அப்படி உண்டான ரிலிஜன்ஸ் ஆல்ரெடி ரிஃபைண்டா இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட வந்து எதுக்கு தேவையில்லாத இந்த பிரச்சாரம்? அப்போதான் எனக்கு இப்போ தோன்றது, every youngster in Hinduism should know about our religion. இது நம்மளோட ரிலிஜன் இல்ல, இட்ஸ் a way of life. அதனால நம்ம இது வரைக்கும் எதுவுமே சொல்லி கொடுத்தது இல்ல. பட் இப்ப சொல்லி கொடுக்க வேண்டிய காலம். ஏன் நிறைய கடவுள்? why many gods? why many puranas? why many scriptures? எல்லாத்துக்கும் பதில் தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் எல்லாத்துக்கும் பதில் திரும்பி கொடுக்க தெரியணும். ஃபோர்ஸ்ஃபுல்லா நம்ம அவர்கள் கன்வெர்ட் பண்ண வந்தா why not we also convert them forcefully அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய தருணம் வந்துடுமோங்கிற பயம் இருக்கு. we never do that. பட் இந்த மாதிரி பண்ணினா தென் அடுத்த கட்டத்துல ஹிந்துஸும் நாங்களும் கன்வர்ஷன் ஒன்னு ஆரம்பிக்கிறோம். எப்ப நீங்க எங்கள்கிட்ட இருந்து காப்பி பண்றீங்களோ நாங்க உங்கள்கிட்ட இருந்து காப்பி பண்ணிக்கிறோம். குட் திங்ஸ் கேன் பி காப்பிட். துவஜஸ்தம்பம் எங்களோடதுல இருந்து வைக்கிறேன், தேரெல்லாம் ஓட்டுறேன், வாகனம் எல்லாம் வைக்கிறேன், எல்லாத்தையும் வீதி பஜனை எல்லாம் பண்றேன், சம்ஸ்கிருதத்தையும் எடுத்துட்டேன், ஆயுர்வேதத்தையும் எடுத்துட்டேன், யோகாவையும் எடுத்துட்டேன், இப்ப சங்கீதம் நாட்டியம் எல்லாம் எடுத்துட்டாச்சு. வித்தவுட் கிவிங் கிரெடிட்ஸ். எல்லாமே எடுத்துக்கணும், எடுத்துக்க வேண்டியது, பட் வித் கிரெடிட். கிரெடிட் இல்லாம நாங்க தான் பண்ணினோம் எங்களோடது அப்படின்னு ஒரு 100 வருஷம் கழிச்சு வந்தா யாருமே அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஒருத்தர் பண்ணின வேலைய இன்னொருத்தர் திருட்டு அப்படின்னு பேர் அதுக்கு. இன்னொருத்தருக்கு அது கிரெடிட் வந்தா இட்ஸ் கால்ட் பிளேஜரிசம். இட்ஸ் கால்ட் பிளேஜரிசம். இந்த இன்கல்ச்சுரேஷன் பத்தி என்னோட பிரதர் இன் லா டாக்டர் ரங்கன்ஜி லாங் பேக் பேசியிருக்காரு. சோ இதெல்லாம் எடுத்துக்கிறது பத்தி இல்ல. பிளீஸ் கிவ் டியூ கிரெடிட் டு சனாதன தர்மா அக்கா ஹிந்துவிசம். ஏன்னா நம்ம எல்லாரும் வாழணும், எல்லாரும் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவர்கள். ஆனா இது இப்படியே போச்சுன்னா நிஜமா நீங்க எல்லாம் சொல்றபடி சனாதன தர்மம் அழிவை நோக்கி போகும் அப்படிங்கிற உங்க கான்செப்ட எங்க மேல திணிக்க திணிக்க திரும்பி இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ் எல்லாரும் போட ஆரம்பிச்சோம். யார் யாரு உங்க you have been subject to such questions, you post your questions, we will try to answer them to the best of our ability. நம்ம இந்த கேள்விகளுக்கு பதில் கொடுத்தோம்னா நம்மள யாரும் கன்வெர்ட் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா கேள்விக்கும் பதில் நம்ம வேதத்திலேயே இருக்கு. அதனால தீர்வை நோக்கி யுத்தம் செய்வோம். எங்களை யாரும் மதம் மாற்றம் செய்ய வேண்டாம். மதம் என்பது மதமாக வெறியாக மாற வேண்டாம். எல்லோரும் ஒற்றுமையாகவே சந்தோஷமாக இருப்போம். நம் இந்தியா பாரதம் ஒற்றுமைக்கான நாடு. Let all Hindus, Christians and Muslims be together. Please don't try to convert anybody. It's like actually pulling away a child from his or her parent. Radhe Krishna.